ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 75ஆம் அத்தியாயம். வடல ஈஸ்வரலிங்கம் வடலேஸ்வரலிங்கம். குறிப்பு: வடலேஸ்வரர் குபேரரின் நண்பரான மணிபத்ரரின் மைந்தனாவார். வடலேஸ்வரர் குபேரனுக்காக ஒதுக்கப்பட்ட சிறப்பு குலத்தில் மகிழ்ந்தார். இந்த குற்றத்திற்காக மணிபத்ரர் தனது மகனை குருடனாகவும் செவிடனாகவும் நொண்டியாகவும் இருக்க சபித்தார். வடலேஸ்வரர் சபிக்கப்பட்ட நிலையில் பூமியில் விழுந்தபோது மணிபத்ரர் அங்கு வந்து தனது மகனை இந்த லிங்கத்திற்கு அழைத்து சென்றார். வடலேஸ்வரர் உடனடியாக சாபத்தின் விளைவுகளிலிருந்து விடுபட்டு தனது தந்தையுடன் ஸ்வர்க்கத்திற்கு சென்றார். லிங்கம் வடலேஸ்வரரின் பெயருக்கு பின்னர் வடலேஸ்வரர் என்று அறியப்பட்டது. ஈஸ்வரனார் கூறினார்: தேவியே, வடலேஸ்வரர் என்ற லிங்கம் பாவங்களை அளிக்கும் 75வது தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது வெறும் வருகையின் மூலம் மனிதர்களுக்கு ஆசையை அருள்கிறது. குபேரரின் நண்பரான மணிபத்ரர், தேவி, அவன் மகன் வடலன் இரக்கமற்ற கோபக்காரன், பொறாமையால் செல்வாக்கு பெற்றவன். அழகாக இருந்தாலும் அவன் எப்போதும் காம வெறி கொண்டவன், எப்போதும் குடிபோதையில் இருப்பவன், மிகவும் சக்தி வாய்ந்தவன். ஒரு முறை அவன் தனதனின் குபேரனின் அழகிய தாமரை குளத்திற்கு சென்றான். அது மையல் நடனத்திற்கான ஒரு இரகசிய இடமாக சிறப்பாக கட்டப்பட்டது. அது மலர்களால் மூடப்பட்டு வைரங்கள் மற்றும் லாலிசுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பவளப்பாறைகள் மற்றும் முத்துக்கள் அதை மூடியிருந்தன. எல்லா இடங்களிலும் ஏராளமான நிழல்கள் இருந்தன. தங்க தாமரைகள் அதனை மிகவும் அழகுபடுத்தின. அது குபேரனின் அரண்மனைக்கு மிக அருகில் இருந்தது. அவர் அதை மிகவும் விரும்பினார். உன்னத ஆன்மா கொண்ட ராஜராஜ குபேரன் அதை தனது பொழுதுபோக்கிற்கான இடமாக பயன்படுத்தினான். வாளேந்திய ராட்சதர்களும் கிண்ணறர்களும் எப்போதும் அதை பாதுகாத்தனர். அதனை கண்டதும் வடாலர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தனது மனைவியுடன் இணைந்து ஒரு இரகசிய வசீகரமான இடத்தில் வலம் வந்தார். அனங்கரின் மையலின் கடவுளான மன்மதனின் செல்வாக்கின் கீழ் அவர் மையல் விளையாட்டுக்களை ரமணக தீவில் மூலம் தன்னை திசை திருப்பிக் கொண்டார். போரில் வல்லுநர்களான 1,00,000 வீர ராட்சசர்கள் பயன்படுத்துவதற்கு தயாராக வைத்திருந்த அனைத்து வகையான ஆயுதங்களுடனும் அதனை பாதுகாத்தார். காவலர்கள் மணிபத்ரரின் மகனான வடாலரை கண்டனர். அவர் மையல் விளையாட்டுக்காக அங்கு வந்திருப்பதை புரிந்து கொண்டார். அவரது வாக்கில் பல்வேறு உணவுப் பொருட்கள் திணிக்கப்பட்டிருந்தன. அவர் தெய்வீக சந்தன குழம்பை பூசிக்கொண்டார். அவரது முகம் ஒரு தெய்வீக பளபளப்பை கொண்டிருந்தது. கேதகி மலரின் உள் மையத்தை போன்ற பற்கள் இருந்தன. அவசர காலங்களில் போரிடுவதற்காக இடுப்பில் கட்டப்பட்டிருந்த ஒரு வலிமை மிக்க உருவத்தை அவர் கொண்டிருந்தார். அவர் ஒரு இருக்கையில் உற்சாகமாகவும் போதையிலும் அமர்ந்திருந்தார். அவரது நோக்கத்தை புரிந்து கொண்ட அவர்கள், போர் வீரரே, உங்கள் மனைவியுடன் நீங்கள் இந்த பாதையில் செல்வது உங்களுக்கு பொருந்தாது. உன்னத ஆன்மா கொண்ட இது தனதா செல்வத்தை வழங்குபவர் குபேரனின் விளையாட்டு தலம். தேவர்கள், தெய்வீக முனிவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் போன்றோர் யக்ஷர்களின் தலைவரின் அனுமதியை பெறுகிறார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் இங்கு விளையாடவோ அனைத்து காரியங்களையும் செய்கிறார்கள். சிறப்பு அனுமதியின்றி அவரது சகோதரராகவோ அமைச்சராகவோ நண்பராகவோ அல்லது மகனாகவோ கூட யாரும் இங்கு நீண்ட நேரம் விளையாட முடியாது. தனேஸ்வரரை புறக்கணித்து விளையாட்டுகளில் ஈடுபட்டால் அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி இறந்து விடுவார். இவ்வாறு வடலரை பயங்கரமான ராட்சசர்கள் கட்டுப்படுத்தினர். அவர்கள் அவரை கோபமாக மிரட்டத் தொடங்கினர். அப்படி செய்யாதே என்று அவரை சூழ்ந்து கொண்டனர். சக்தி வாய்ந்த செயல்களை கொண்ட யக்ஷர் அந்த ராட்சசர்களை அலட்சியம் செய்தார். மிகுந்த உற்சாகம் கொண்டவர் வலுக்கட்டாயமாக வளாகத்திற்குள் நுழைந்தார். ஆனால் அவர்கள் அனைவரும் அவரை தடுக்க முயன்றனர். அவரை பிடியுங்கள், கட்டி போடுங்கள், வெட்டுங்கள்.
அவர் நல்ல நடத்தை இல்லாதவர் என்பதால் நாங்கள் குடித்து விழுங்குவோம் என்று கூச்சலிட்டனர். அவர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தி விழிகளை சுழன்று கொண்டே அவரை நோக்கி வேகமாக விரைந்தனர். பின்னர் அவர் தனது பெரிய தங்க முலாம் பூசப்பட்ட இடத்தை உயர்த்தினார். அது யமனின் கைத்தடியை போன்றது. அவர் வேகமாக அவர்களை நோக்கி விரைந்து வந்து நிறுத்து நிறுத்து என்றார். அவரது வீரியம் மற்றும் பராக்கிரமம், கற்றல் சக்தி மற்றும் ஆயுத வலிமை ஆகியவற்றைக் கண்டு அதை தாங்க இயலாமல் அவரால் தாக்கப்பட்ட அந்த வீரர்கள் திடீரென்று உடல் ரீதியாக திரும்பினர். அவர்கள் பின்தொடர்ந்து மீண்டும் யக்ஷ இளைஞர்களால் தாக்கப்பட்டனர். பிளவுபட்டு குத்தப்பட்ட அவர்கள் தங்கள் உணர்வுகளை இழந்து வானத்தில் எழுந்தனர். பின்னர் யக்ஷரால் பாதிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்ட காவலர்கள் கைலாயத்தின் சிகரங்களுக்கு விரைந்தனர். தைத்தியர்கள் மற்றும் தானவர்களின் குழுக்களை தோற்கடித்த சக்கரனை போலவே அவர் ஆயுதங்களை வீரத்துடன் தோற்கடித்தார். அன்பால் துன்புறுத்தப்பட்ட யக்ஷனின் மகன் தாமரை குளத்திற்குள் நுழைந்தான். வலிமை மிக்க யக்ஷன் தான் விரும்பியபடி விளையாடத் தொடங்கினான். இவ்வாறு வடாலரால் விரட்டப்பட்ட காவலர்கள் ஒன்று கூடி மிகுந்த பயத்துடன் தனேஸ்வரரிடம் சென்று போரில் யக்ஷனின் துணிச்சலையும் பெரும் பராக்கிரமத்தையும் முறையாக அவருக்கு விவரித்தனர். அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் புகழ்பெற்ற மணிபத்ரர் தனது அன்பு மகன் வடாலனை தனது இறைவனுக்கு மரியாதை செலுத்தி சபித்தார். தாமரை குளம் குபேரனால் மிகவும் விரும்பப்பட்டு மதிக்கப்படுகிறது. மேலும் சிறுவன் வடாலனுக்கு ஒரு தாயை போன்றது. ஆனால் அவர் அந்த அழகான குளத்தில் தன்னை அனுபவித்தார். எனவே என் இந்த மகன் அனைத்து இன்பங்களையும் இழக்கட்டும். அவன் முடவன், குருடன், காது கேளாதவன், துயரமடைவான். அவன் நுகர்வு நோய்க்கு இரையாவான். இவ்வாறு சபிக்கப்பட்ட வடாலன் இன்பங்களை இழந்தான். அவன் தரையில் விழுந்து காச நோயால் பாதிக்கப்பட்டான். அவனால் அசைய இயலவில்லை. தந்தையின் சாபத்தால் பாதிக்கப்பட்டு அவன் குருடனும் செவிடனும் ஆனான். அவர் உடனடியாக சிந்திக்கத் தொடங்கினார். இந்த சாபம் மிகவும் மர்மமானது. நான் யாரால் திடீரென்று சபிக்கப்பட்டேன்? நான் உயிருடன் இருந்தபோதே நான் இன்னொரு பிறவி எடுத்தேன். நான் என் தந்தையை மணிபத்ரரின் செல்ல பிள்ளை. நான் ஏன் அவரால் சபிக்கப்பட்டேன்? நான் அவரது இளம் மகன், துணிச்சலானவன், எதிரிகளை வெல்லும் திறன் கொண்டவன். என் தந்தை மணிபத்ரர் உண்மையில் பாக்கியவான். அவரால் அவரது சொந்த மகன் தனது இறைவனுக்கு விசுவாசமாக இருந்ததால் சபிக்கப்பட்டு பூமியில் வீசப்பட்டான். வடலா தொடர்ந்தார். நான் இறைவனால் அதிர்ஷ்டசாலி. இறைவன் வழங்கிய உணவை கொண்டு தங்களை தக்க வைத்து கொள்பவர்களுக்கு மரணம் ஒரு பண்டிகை போல இனிமையாக இருக்க வேண்டும். எனது கடந்த கால வாழ்க்கையின் எனது செயல்கள் நீண்ட காலமாக சேகரிக்கப்பட்டுள்ளன. நான் அநியாயமாக நான் விரும்பியபடி செயல்பட்டு வருகிறேன். எனவே நான் சாபத்திற்கு பலியாகிவிட்டேன். நிச்சயமாக நான் நரகத்தில் விழுவேன். சிறந்த முகபாவனை கொண்ட பெண்ணே, வடாலன் இவ்வாறு புலம்பிக் கொண்டிருந்த போது வலிமை மிக்க மணிபத்ரர் அந்த இடத்திற்கு வந்து தனது மகன் நுரையீரல் அடைப்பால் பாதிக்கப்பட்டு முடமாகவும் குருடாகவும் இருப்பதைக் கண்டார். அவர் தனது துயர நிலையில் பெருமூச்சு விட்டு மீண்டும் மீண்டும் புலம்பிக் கொண்டிருந்தார். யக்ஷ மணிபத்ரரும் மிகவும் சோகமாக இருந்தார். அவர் தனது மகனிடம் கூறினார், அன்பு மைந்தனே, இறைவனுக்கு நான் காட்டிய மரியாதையால் நீ சபிக்கப்பட்டதால் நான் ஒரு கெட்ட தந்தையாகிவிட்டேன். தாமரை குளம் தனதாவின் மிகவும் அழகான தாமரை குளம். நீ அன்பினால் பாதிக்கப்பட்டதால் உன்னால் நாடப்பட்டது. முன்னணி ராட்சசர்களான காவலர்கள் கொல்லப்பட்டனர். எனவே என் மகனே, நீ என்னால் சபிக்கப்பட்டாய். அது பொய்யாக முடியாது. இறைவன் முதலாளி, எங்கள் தெய்வம். இறைவன் எங்கள் எஜமானர். இறைவன் எங்கள் தாய். இறைவன் எங்கள் தந்தை. எஜமானருக்கு ஒரு போரில் தனது அன்பான வாழ்க்கையை துறப்பவர் உயர்ந்த உலகமான நித்திய பிரம்மலோகத்திற்கு செல்கிறார். இந்த சாபத்தை மந்திரங்கள், ஔஷதங்கள், அதாவது மருந்துகள், விரதங்கள், தானங்கள் அல்லது
அனுசரிப்புகளால் அழிக்க முடியாது. எனவே நான் கூறுவது போல செய்வாய். சக்கர உலகில் ஸ்கந்தரால் மகிமைப்படுத்தப்பட்ட புராணத்தை நாரத மாமுனிவருக்கு விளக்கும்போது நான் கேட்டிருக்கிறேன். தேவர்களின் மகா காலவனத்தின் சக்தியை அவர் புகழ்ந்தார். ஸ்வர்க்க துவாரத்தின் தெற்கே உள்ள இந்த புனித தலத்தில் ஒரு பெரிய லிங்கம் உள்ளது. அது அனைத்து மன நோய்களையும் அடக்கி அழகான அம்சங்களையும் தாம்பத்திய மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. நான் உங்களை ஒரு வேகமான வான்வழி தேர் மூலம் அங்கு அழைத்துச் செல்வேன். இதை கூறிய பிறகு மணிபத்ரர் தனது மகனை ஸ்வர்க்க துவாரத்தின் தெற்கே தேவர்களின் இறைவன் இருந்த இடத்திற்கு அழைத்து வந்தார். அந்த லிங்கத்தை தொட்டதன் மூலம் அவர் படல அழகாகவும் வலிமையாகவும் ஆனார். அவர் மீண்டும் பார்வை பெற்றார். மேலும் அவர் ஒரு நொடியில் நன்றாக நடக்கவும் தெளிவாக கேட்கவும் முடிந்தது. தேவி பார்வதியே, அந்த மாபெரும் அற்புதத்தை கண்டதும் மணிபத்ரர் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் தனது மகனின் பெயரால் தெய்வத்திற்கு பெயரிட்டார். இந்த லிங்கத்தின் சக்தியால் வடாலருக்கு மீண்டும் பார்வை கிடைத்தது. எனவே இந்த தெய்வம் இன்று முதல் வடாலேஸ்வரர் என்று பெயரிடப்படும். அவர் 3 உலகங்களிலும் கண்களை விழிகளை அருள்பவர் என்று அறியப்படுவார். அனைத்து உலகங்களிலும் நன்கு அறியப்பட்ட லிங்கமான வடாலேஸ்வரரை வணங்குபவர்கள் தங்களது விருப்பத்தை அடைவார்கள். அந்த லிங்கம் காணப்பட்டால் அது சந்தேகத்திற்கிடமின்றி முக்தியை வழங்கும். கார்த்திகை மாதத்தின் பிரகாசமான பாதியில் 12ஆம் நாள் மங்களகரமானது அன்று வணங்கி எப்போதும் பரிசுகளை வழங்கும் பக்தர்கள் மிகப்பெரிய உலகத்தை அடைவார்கள். பிரயாகை, பிரபாசம் மற்றும் கங்கை மற்றும் கடல் சங்கமத்தில் தவம் செய்வதைப் போலாகும். அவர்கள் சந்தேகத்திற்கிடமின்றி விடுதலை பெறுவார்கள். அவர்கள் ஒருபோதும் கர்ப்பத்தில் இருக்கும் துன்பத்தை அனுபவிக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லா மகிழ்ச்சியையும் பெறுவார்கள். அவர்கள் கணங்களின் தலைவர்கள் மற்றும் சங்கரரின் மிகுந்த அனுகிரகங்கள். வடலேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் ஆண்கள் அழகான முக பாவனைகளையும் தாம்பத்திய பாக்கியத்தையும் பெறுகிறார்கள். அவர்களுக்கு மகன்களும் பேரன்களும் பிறப்பார்கள். கருப்பையில் இருந்து மிகுந்த வேதனையை அனுபவிக்கும் சோதனை பிடிக்கவில்லை என்றால் பக்தர் வடலேஸ்வரரை மனதார வணங்க வேண்டும். லிங்கம் இல்லாமல் சித்தி இல்லை. பெரிய உலகத்தை அடைவது கடினம். லிங்கத்தை வணங்கும் வரை ஸ்வர்க்கத்தின் இலக்கை அடைய இயலாது. லிங்கத்தை வணங்குவதில் அலட்சியமாக இருப்பவர்களால் சித்தி அடைய இயலாது. என் மகன் லிங்கத்தின் மூலம் மட்டுமே தனது விருப்பத்தை அடைந்தான். இதனை கூறிய பிறகு மணிபத்ரர் தனது மகனுடன் தனது சொந்த இடத்திற்கு சென்றார். அங்கு பகவான் குபேரன் இருந்தார். இவ்வாறு தேவி வடலேஸ்வர தேவரின் பாவங்களை அளிக்கும் சக்தி தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. இப்போது அருணேஸ்வர லிங்கத்தின் மகத்துவத்தை கேளுங்கள். 75ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.